ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் 122 122 இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த 122 நீங்கள் நிறைய பக்கம் அடிக்கடி கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. எனக்கு அடிக்கடி வந்து நிறைய எனக்கு டாரட் ரீடிங்கில் வந்து பேசுகிறப்பவே கேட்டிருக்காங்க 122ஓட மீனிங் என்னங்க மேம், நான் நிறைய பக்கம் இந்த நம்பர் பார்க்குறேன் அப்படின்றது. 122ஓட ஏஞ்சல் நம்பர் மீனிங் என்னன்னா, இப்போ இந்த டைம் பீரியட் வந்து, அதாவது இந்த வீக்கு இல்லை இந்த மந்த்து, இந்த டைம் பீரியட் வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். இந்த டைமில் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்களை வந்து சாதிச்சுக்கலாம். இத்தனை நாள் வந்து எவ்வளோ தடைகள் இருந்தனால உங்களோட லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் மூவ் போக முடியாத இருந்த விஷயங்கள் கூட இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா 100% அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் 122ஓட ஏஞ்சல் நம்பர் மீனிங். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மைண்டில் நினச்சி நீங்கள் ஒரு ஏஞ்சல்கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி கமெண்ட் செக்ஷனில் 122 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். இதே வந்து ரேக்கி தெரிஞ்சவங்க ஒரு பேப்பரில் 122ன்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணி ரேக்கி சிம்பிள்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அந்த பேப்பரை நீங்கள் உங்கள் கூடயும் வச்சுக்கோங்க. இது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும், அந்த பிளெஸ்ஸிங்ஸையும் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை நம்மளோட ரேக்கி லெவல் 1 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரேக்கி வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஹெல்த்தில் மட்டும்தான் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும், நம்மளோட மனசு தான் வந்து அமைதியாக இருக்க வைக்கும், அதாவது ஒரு மெடிடேஷன் மாதிரி அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரேக்கின்றது வந்து ஒரு மேஜிக் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. அது பாட்டுக்கு மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பாக. ரேக்கி வந்து வெறும் நம்மளோட மைண்ட் ஹெல்த் மட்டும் கிடையாது, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப 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 ஃபேவர் பண்ணும். அதாவது இப்போது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்து டிலே ஆகுது, குழந்தை பிறக்கிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்றப்போ அவங்க சாக்ரல் சக்கராவை ஹீல் பண்ண அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளோட லைஃபே வந்து 7 சக்ராஸ் தான். இந்த 7 சக்ராஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா 100% நம்மளோட லைஃப்பை எந்த காம்ப்ளிகேட்டடும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போக முடியும். லைஃப்னா வந்து பிரச்சனையே வராமல் இருக்கவே இருக்காது. யாருக்குமே பிரச்சனை இல்லாத லைஃப்னா வந்து அதுக்கு நம்ம உயிரோடையே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ ரேக்கி நம்ம கற்றுக்கிறோன்னா என்ன பெனிஃபிட் வரும்னா, இதில் வந்து ஏதாவது நம்மளோட லைஃப்பில் பிரச்சனைகள் வர்றப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து அதுக்கு சீக்கிரமாக சொல்யூஷன் பார்த்துட்டு டபக்குன்னு ஜம்ப் பண்ணி அடுத்த வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரே பிரச்சனையை வச்சுட்டு உருட்டிகிட்டே இருக்க மாட்டோம். எனக்கு 2 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, 3 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்தில் வந்து எப்போவுமே சண்டையாக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரிலேஷன்ஷிப் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு அந்த பிரச்சனையை வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா 7 சக்ராஸை பேலன்ஸ் தானே இங்கே பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளோட கிளாரிட்டி பெட்டராக இருக்கும், நம்மளோட வார்த்தைகள் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து பெட்டராக இருக்கும், நம்மளோட மனசு வந்து அமைதியாக இருக்கும், நம்மளோட தாட்ஸ் வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். நம்மளோட லைஃப்பை நம்ம பார்ப்போம். ரொம்ப போட்டி பொறாமைகள்ன்றது வந்து நம்மளோட மைண்டுக்கே வராது, நம்மளோட க்ரோத் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு பர்சன் வந்து அவங்களுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட யாராவது வர்றாங்கன்னா நம்மளோட வைப்ரேஷனை தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட தாட் பேட்டர்ன் அவங்களும் வந்து அட்ராக்ட் தான் பண்ணுவாங்க. அங்கே போட்டி பொறாமைகளே குறைஞ்சிரும். எல்லாரும் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரேக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கே இல்லை. நான் இன்னும் சொன்னால் வந்து 24 hours கூட என்னால் ரேக்கியை பற்றி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேச முடியும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டோரினா சும்மா கதையெல்லாம் இல்லை, ரியல் ஸ்டோரி. இப்போ ஏன்னா டக்குன்னு எனக்கு இது பேச இது ஒரு 2 நாள் முன்னாடி என் காதுக்கு இந்த நியூஸ் வந்து அவங்க என்கிட்ட கால் பண்ணி பேசுறதுனால எனக்கு ஞாபகம் வருது. ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக குழந்தை இல்லை, குழந்தை வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு.
அப்புறம் வந்து குழந்தை உருவானதும் வந்து அபார்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு, ஹார்ட் பீட் இல்லைன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸு 5 வருஷம் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு டேரட் ரீடிங்காக தான் என்கிட்ட வந்தாங்க. டேரட் ரீடிங்க்கு வந்துட்டு அவங்களுக்கு பார்த்த சாக்ரல் சக்ரா தான் இம்பேலன்ஸ்டாக இருந்தது. அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சாக்ரல் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரெய்க்கி தான் நான் ஃபைனலி சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பரிகாரம்லாம் பண்ண வேண்டிய இதுவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க நேம் கிறிஸ்டினா, அதில் கூட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அவங்க வேறு ரிலீஜியன் தான். ஸோ ரெய்க்கியை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ்லாம் அந்த பேஸ்டே கிடையாது. ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த யூனிவர்சல் எனர்ஜி வந்து காமன். யார் வேணாலும் அதை அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ரெய்க்கி கற்றுட்டு கரெக்டாக வந்து நான் என்னெல்லாம் சொன்னனோ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ அப் செஷன் லாஸ்ட் இதில் கூட வந்து அவங்களும் அதில் இருந்தாங்க. ஸோ பர்ஃபெக்டாக அதையும் அட்டன் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த கேப்பும் கொடுக்காம ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கூட போகலை. அதாவது டாக்டர் கன்சல்டேஷன் கூட இப்போ அந்த ஏன்னா முன்னாடியெல்லாம் இருந்தாங்க, இப்போ அது கூட போகலை. இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோனில் பர்சனலாக சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இது மட்டும்லாம் இல்லை, நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய பேருக்கு நிறைய ஸ்டோரி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட இதெல்லாம் போடுங்க. ஏன்னா வந்து இப்போ ரெய்க்கி கற்றுக்கிட்டவங்க வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், கேட்குறவங்களுக்கு அவங்களோட லைஃப்லேயும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு வந்து கற்றுக்குவாங்க. ஏன்னா வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெய்க்கிக்குள்ளே வந்தது வந்து பிளான் பண்ணியெல்லாம் வரல. நான் இப்படி ரெய்க்கி பண்ணணும், இப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நான் சும்மா கற்றுக்கிட்டேன், எனக்காக கற்றுக்கிட்டேன். இது என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த கற்றுக்கிட்டதில் எனக்கு தெரிஞ்ச சேஞ்சஸை வச்சு அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்கிறது, நெய்பர்ஸ்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லி சொல்லி அவங்களுக்கு அந்த ஹீலிங் எல்லாம் கொடுக்குறப்போ அங்கே அவங்களுக்கு வந்து பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சு அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தான் வந்து நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். நான் வந்து படித்ததெல்லாம் வேறு. நான் எம்பிஏ படித்தேன், டெல்லியில் இருந்தேன். ஸோ என்னோடய பேட்டர்னே வேறு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பட் இது வந்து ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்துருச்சு இந்த இடத்துக்கு. ஏன்னா வந்து ரெய்க்கி வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளோட ஹையஸ்ட் குட்னஸ் அப்படின்றத வந்து ரீச் பண்ணி கொடுக்கும். அது எப்படி வேணாலும் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நல்ல வழியில் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது தான் ரெய்க்கி. சரி, இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜ்க்காக தான் நம்ம வந்தோம். நான் அப்படியே போயிட்டேன் அதுக்குள்ளே. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது எங்கேயாவது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கே போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டு அப்படியே சூப்பராக சொல்லுவாங்க, அது அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறவங்களுக்கு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் அந்த ஹைப் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ என்கிட்ட வந்து யாராவது ரெய்க்கி அப்படின்ட்டாங்கன்னா நான் அந்த ஹைப் வந்து என்னை அறியாமல் கொடுத்துருவேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லோரும் கற்றுக்கோங்க. ஃபேமிலியில் ஒரே ஒரு பர்சனாவது கற்றுக்கோங்க. வேறு லெவலில் சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் மேலே ரெய்க்கி பண்ணால் சேஞ்சஸ் வருமானு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது செகண்ட் விஷயம். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும். ஏன்னா எனக்கு ரெய்க்கி மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸை கொடுக்குன்றத. ஸோ ரெய்க்கி கொண்டுட்டு வாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. ஒருத்தராது வீட்டுக்கே வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே நல்ல மாற்றத்தை நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். ஓகே, இப்போ ஏஞ்சல்ஸ் மெசேஜ்க்கு போகலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் மெசேஜ். ஸோ நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குவேன்ல, அந்த டைமில் நீங்கள் அந்த குட்டி ப்ரேயரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க. ஸோ அவங்களோட மெசேஜ் தான் உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 122, அதாவது 122 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வெளியே ஒரு விஷயம் பேசுவீங்க, ஆனால் மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் அப்படியே அலையலையாக ஓடிட்டே இருக்கும். நிறைய தாட்ஸ் மைண்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க. வெளியே பேசுகிறது ஒரு கடமைக்காக ஏதோ பேச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நினச்சிக்குவீங்க நம்ம வெளியே எல்லாம் தெளிவாக இருக்கோம், நம்மளோட தாட்ஸ் இவ்வளோ இருக்குது, நம்மளோட பயங்கள் வெளியே தெரியாது அப்படின்றது. பட் ஈஸியாக மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான ஃபியர் இருந்தாலும் சரி, எந்த விதமான மனக்கவலைகள் இருந்தாலும் சரி, அதை அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டையே பேசி நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் மைண்டில் நினைக்கிறீங்களோ அதை பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது அப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவில்லாமல் பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேசி கிளியர் பண்ணணும். நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கும் உண்டான சான்சஸ் ஏற்படும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது தலைக்கு மொட்டை போடுறது, சாமிக்கு முடி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட மைண்டில் கிளாரிட்டி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வேலையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வாரம் நல்ல நீங்கள் இவ்வளோ நாள் உழைப்புக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ப்ரமோஷனுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு ரொம்ப நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி, நீங்கள் ஒரு படி மேலே ஏறி போகிறத உங்களால் ரொம்ப நல்லாவே உணர முடியும். படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அவங்களோட ஃபோக்கஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போடுவாங்க. இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க, இன்னொரு வேலையில் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு சைமல்டேனியஸாக ஒரு கோர்சஸ் படிக்கிறது, வேறு ஏதாவது டெக்னிக்கலி நீங்கள் கற்றுக்கிறது, இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளோ இருக்கும். மைண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனைகள் இல்லாமல் சைலண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசியும் தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். இல்லை ஒரு பிரச்சனை ரொம்ப 2 பேருக்கு உண்டான கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதை சமாதானமாக இந்த வாரம் போகும். உங்களோட வீட்டில் வாட்டர் ஃபவுண்டைன் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே அது ஒரு லக்கியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ஃபவுண்டைன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் அதுக்குண்டான வாய்ப்பு இப்போதைக்கு டக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியாதுல்ல, ஸோ இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உங்களோட வீட்டு ஹால்லையோ இல்லை என்ட்ரன்ஸ்லேயோ வச்சு அதில் கொஞ்சம் பூ போட்டு வைங்க. ஸோ இது அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்கனவே நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பாக இல்லை, நெகட்டிவிட்டி போகிறதுக்கு அப்படின்லாம் நான் சொல்லலை. நல்ல வைப் ஏற்கனவே இருக்குது. அந்த இடத்துல அந்த மனநிலைமையை ஸ்டேபிளாக பண்ணிக்கிறதுக்கு இந்த வாட்டர் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி ரேக்கி தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த வாட்டருக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஹீலிங் பண்ணிட்டு வைங்க. அதோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலைமையில். அதே மாதிரி இந்த வாட்டர் ஒன்ஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா டெய்லி காலையில், அடுத்த நாள் காலையில் மாற்றிட்டு புது தண்ணி மாற்றி வைங்க. இது கண்டினியூஸாக 7 டேஸ்க்கு வைங்க. ரொம்ப ரொம்ப அழகான மாற்றங்களை பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த வாட்டரில் கொஞ்சோண்டு மஞ்சள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் லைட்டாக கலந்துட்டு வைங்க. இது குரு பகவானோடது. உங்களுக்கு மணி ரீதியான பிரச்சனைகள், பண ரீதியான தடங்கல்கள் இருந்துகிட்ருக்கு, பணம் வர வேண்டியது வராமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூடிய சீக்கிரத்தில் கையில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 122 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதனால் வந்து மனசு சந்தோஷப்படும். இவ்வளோ நாள் எதிர்பார்த்த உங்களோட ஆசைகளாக இருக்கலாம் அது. ஸோ அது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. அந்த பொருள் வந்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க இந்த வாரம் வீட்டுக்கு. இல்லை அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டாகவோ இல்லை வேறு ஊரில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறதோ இந்த மாதிரி வந்து சம்வேர் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களோட கைக்கு இந்த வாரம் வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு மைண்டில் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை உங்களுக்கு உருவாக்கும். இப்போ நீங்கள் ஒரு யாருக்காவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் எடுக்கணும், குழந்தைங்களை வச்சு டியூஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை டெய்லரிங் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்க போகுது லைஃப்பில். ஸோ இந்த வாரம் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ண போகுது. இது ஷார்ட் டைமில் இல்லை, உங்களுக்கு லாங் டைமுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக போடக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்களோட என்ன விதமான விஷயங்கள் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஒரு 2 பேட்டர்ன் சொல்கிறேன். இது ஒரு ரெமிடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து சிட்ரினோட பிரமிட் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இது நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன் இப்போது. சிட்ரினோட பிரமிட் ஃபார்ம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வச்சுட்டு உங்களோட என்ன விஷஸோ அதை வந்து நீங்கள் எழுதி அந்த சிட்ரினோட பிரமிடை மேலே வச்சுட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவங்களோட இன்டென்ஷன்ஸை டெய்லியும் அந்த சிட்ரின் பிரமிடுக்கு கீழே பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறத எடுத்து படிச்சுட்டு திருப்பி அதிலேயே வைங்க. அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் பர்ஃபெக்டாக போடுவீங்க, தடை இல்லாமல் பிளெஸ்ஸிங்ஸோடு போகும். சப்போஸ் சிட்ரின் பிரமிட் வந்து இல்லை இருக்கிறவங்க இதை பண்ணுங்கள். இல்லை இப்போ ஆப்ஷன் இல்லை வாங்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இல்லை ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அதில் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன விஷஸ் உங்களுக்கு இருக்கோ, என்ன நடக்கணும், இப்போ நான் இந்த வேலையில் போய் நான் ஜாயின் பண்ணணும், நான் இது வந்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷஸ் இருக்கும்ல, அதை வந்து எழுதிட்டு அந்த பேப்பரில் வந்து டெய்லியும் நீங்கள் எடுத்து நீங்கள் படிங்க. உங்களோட பூஜா ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க இந்த பேப்பரை. டெய்லியும் அதாவது நீங்கள் எடுத்து அதில் படிங்க. இந்த எனர்ஜி உங்களுக்கு பர்ஃபெக்டாக, அதாவது இந்த ட்ரையாங்கிளோட எனர்ஜி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் எப்படின்னா இப்போ ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு இதை பண்ணணும் செய்யணுன்ட்டு, ஆனால் ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக வராமல் அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எனர்ஜி, கிரேட் எனர்ஜியை வந்து உங்களுக்கு உருவாக்கும். அது நீங்கள் சாதிச்சிடணும், நம்ம நினச்சதை செஞ்சிடணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். உங்களை வந்து ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். 4 பேருக்கு முன்னாடி இவங்க சூப்பராக பண்ணீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதுக்குண்டான மதிப்பீடு வந்து இந்த வாரம் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். அதே மாதிரி இல்லை உங்களோட ஸ்கூலில் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க, அதுக்காக வந்து நீங்கள் ரிவார்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களோட பேர் சொல்லி
ஒரு பாராட்டுதல் வந்து அந்த இடத்துல நடக்கும். அது எப்படி வேணால் அந்த பாராட்டுதல் வந்து கிடைக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பாராட்டுதல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தலைகணம்ன்றது வந்து வரவே வராது. நீங்கள் ரொம்ப வந்து கிரவுண்டடாக இருப்பீங்க. நீங்கள் அந்த பாராட்டுதலை ஏற்றுட்டு உங்களோட மனசுக்குள்ளே மட்டும்தான் அந்த சந்தோஷப்பட்டுக்குவீங்களே தவிர பெரிய பெரிய வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கிரவுண்டடாக இந்த வாரம் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கிரவுண்டடாக இருக்கிற விஷயமே உங்களுக்கு நிறைய கற்றுக்கக்கூடிய எனர்ஜிஸை வந்து கொடுக்க போகுது. நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எடுக்க போகிறீங்க இந்த வாரம். புது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் கூட இருக்க பெட் அனிமல்ஸ் வந்து ரொம்ப லக்கியான ஒரு பெட் அனிமல். நீங்கள் ஒரு நாய் வளர்த்துறீங்க, பூனை வளர்த்துறீங்க, ஃபிஷ்ஷு வளர்த்துறீங்க அப்படின்னா உங்கள் கூட வந்து அது சேர்ந்து இருக்கிறதுக்கு, நான் உங்களுக்கு சொல்லலை, அதுக்கு சொல்கிறேன். அந்த டாக் வளர்த்துறீங்கன்னா அந்த டாகெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு பிளஸ்டாக வந்து இருக்குது. ஏன்னா அதை வந்து அவ்வளோ கேர் பண்ணி ரொம்ப உங்களுக்கு கூட இப்போ ஒரு குளிருது அப்படின்னா உங்களுக்கு கூட போத்திக்க துளின்னு இல்லைனா கூட அந்த டாகை வந்து சுற்றி விட்டு போத்தி விட்டு வைப்பீங்க. அந்த மாதிரி பயங்கர கேரிங் அண்ட் ஷேரிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட பெட் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு அதுக்கு வந்து லக்கி நீங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே செய்கிறீங்களோ இந்த டாகுக்கு, அந்த கர்மாலாம் அப்படியே நீங்கள் பாசிட்டிவ் கர்மாலாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட லைஃப்பில் வந்து அது அதோட பிரதிபலிப்பை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணுறீங்களோ அதே கேரிங் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு நாலேஜ் ஷேரும் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களால் வந்து இந்த வாரம் யாராவது ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, ஃபினான்ஷியலி கொஞ்சம் லோவாக இருக்கவங்க பண ரீதியான ஹெல்ப் உங்கள்கிட்ட கேட்டிருந்துருப்பாங்க. அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அது வந்து உங்களுக்கு சின்ன ஹெல்ப்பு, அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அதனால அவங்களோட ஹாப்பினஸ் அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக போகும் உங்களுக்கு. நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 122 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க வந்து நிறைய பிளான்ஸ் வந்து பண்ணுறீங்க. அந்த பிளான்ஸ் ஒரு திட்டங்கள்லாம் எடுக்கிறீங்கல்ல, முடிவுகள்லாம் பண்ணுறீங்கல்ல, பட் இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமை வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வேணும். ரொம்ப பொறுமையை கையாளுங்க. அது நீங்கள் பேசுகிற ஒரு இடத்துல பேச போகிறீங்கன்னாலும் சரி, கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே நிறைய தாட்ஸு, நிறைய ஐடியாஸு, நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும். ஆனால் வந்து நீங்கள் பேசுகிறப்ப அந்த படபடப்பில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் குறைச்சி மாற்றி குழப்பி அந்த மாதிரி சொல்லிடுவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக ஆன் டைமுக்கு நடக்கும்ன்றதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த வாரம் என்னென்னா, உங்களோட த்ரோட் சக்கரா கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் நினச்சது
இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்கிற விதம் வந்து அடுத்தவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் திட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லதுக்காக தான் திட்டுவீங்க, நல்லதுக்காக தான் சொல்லுவீங்க. பட் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் ராங்காக போயிடும். அதனால நீங்கள் நல்லதாக நினச்சது எல்லாம் அடிபட்டு போயிடும். நீங்கள் திட்டினது மட்டும்தான், ரூட்னஸ் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க வெளியே இருந்து. ஸோ எதுக்காக நீங்கள் அதை காமிக்கணும்? ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்த எதுக்காக காட்டணும்? அதனால வந்து ஏன்னா நீங்கள் திட்டுறதுக்கும் மேலே, சொல்கிறதுக்கு மேலே நீங்களே அதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க. சரி இப்படி சொல்லிட்டோமே, அப்படி சொல்லிட்டோமே அப்படின்றது. அதனால இந்த வாரம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அதுக்குண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு அதே மாதிரி சில பர்சன்ஸை பற்றி ஒரு 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 ஹாஃப் தான் தெரியுது, இன்னொரு ஹாஃப் உங்களுக்கு தெரியல. அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவாக ஒரு பர்சனை வந்து பயங்கரமாக நினச்சிட்ருக்கீங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் பார்ட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி சில பர்சன்ட் வந்து நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவங்களோட பாசிட்டிவ் சைடு வந்து என்னன்னு நீங்கள் வந்து பார்க்கணுன்னு கூட விருப்பப்படலை. ஸோ இது ரெண்டுமே ஆனால் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறதும் இல்லை அவங்கக்கிட்டே போய் எதுவும் டீல் பண்ணுறதும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ பொறுமை வந்து இந்த டைம் வேணும். பேச்சில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுங்க. அவசரப்பட்டு கோவப்பட்டு இப்படிலாம் பேச வேணாம். கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கம்முன்னு அமைதியாக உட்காந்துருங்க. அப்புறமா நீங்கள் போய் பேசுங்க. உங்கள்கிட்ட வந்து லாப்பிஸ் லசூலி கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ரேக்கி தெரிஞ்சவங்க த்ரோட் சக்கரா ஹீலிங் பண்ணுங்கள். இல்லை இது ரெண்டுமே ஆப்ஷன் இல்லை அப்படின்றவங்க நான் ஃபுல் மூன் டேயில் உங்களுக்கு ஹீலிங் செஷனில் சொல்லி கொடுத்துருப்பேன்ல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். த்ரோட் சக்ராவோட ஹீலிங்க்கு நம்ம சாண்டிங் பீஜ மந்திரம், த்ரோட் சக்ராவோட பீஜ மந்திரம் வந்து ஹம், HUMM ஹம்ன்ற சாண்டிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஹம் வந்து எப்படி பண்ணணுன்னா, இப்போ ஓம் எப்படி சொல்லுவோம், ஓம் அப்படின்ட்டு அந்த சவுண்ட் வந்து அப்படியே சொல்லுவோம்ல, அதே மாதிரி த்ரோட் சக்ராக்கு சாண்டிங் பண்ணுறப்போ இது பீஜ மந்திரம். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா காலையில் 8 மணிக்கு முன்னாடி பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து ஹம்ன்ற சாண்டிங் ஹம் அப்படின்னு அந்த வந்து எவ்வளோ தூரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். 11 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மனசுக்குள்ளே சொல்கிறதில்ல, நீங்கள் வாய் விட்டு இந்த வைப்ரேஷன் சொல்லணும். ஸோ த்ரோட் சக்ரா ஹீல் ஆகும். த்ரோட் சக்ரா ஹீல் ஆகிறப்போ கம்யூனிகேஷனில் வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறீங்க, அஃபிஷியலாக யார்ட்டையாவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா த்ரோட் சக்ரா பெட்டராக இருக்கணும். ஸோ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பிளான் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம பேச போகிறோம், இந்த பாயிண்ட்ஸை இந்த டோனில் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வார்த்தைகள் பேசுங்க. வீட்லேயா இருந்தாலும் சரி சேம் தான். ஸோ இப்படி இருக்கிறப்பவே நீங்கள் உங்களோட விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதுக்குண்டான பலன்கள் வந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்குண்டான பலன்கள் வந்து கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான மெசேஜ். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஏதாவது வீட்டில் மிஸ் ஆன தொலைஞ்ச பொருட்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து நிறைய அடுத்தவங்களுக்காகவே செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஏன் வந்து இன்னும் வரல அப்படின்ட்டு ரொம்ப, அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் உங்களோட குழந்தைங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த எனர்ஜியை ஷேர் பண்ணுறீங்களே தவிர உங்களோட எனர்ஜி வந்து பயங்கர டவுனாக இருக்குது. உங்களோட செல்ஃப் கேரிங்கே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதுவே வந்து உங்களுக்கு பயங்கர கோவத்தை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ உங்களோட செல்ஃப் கேர் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் ஏதாவது நல்லா ஹெட் மசாஜ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து இருங்க. சாமி கும்பிடுங்க. ஒரு ஊதுபத்தி வச்சு அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருங்க. விளக்கு வச்சு பூஜா ஷெல்ஃப் கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருங்க. உங்களுக்கு நீங்கன்னு ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வாரம் ஏற்படும். இது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்தோட மெசேஜ். அடுத்தவங்களை பற்றி ரொம்ப மனசில் போட்டு உருட்டிக்க வேண்டாம். நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.
ரேக்கி ஹீலிங் ரேக்கி லெவல் 1 பேட்ச்க்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு வீக்லி ரீடிங் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.